தமிழ்நாட்டுல ஒரு கோயில் இருக்கு. அங்க சாமிக்கு சிலையே கிடையாது. விபூதிக்கு பதிலா புற்றுமண் தான் பிரசாதம். வாரத்துல 2 நாள், அதுவும் 2 மணி நேரம் தான் திறந்திருக்கும். இது திருச்சி பக்கத்துல இருக்க ஓமாந்தூர் பெரியண்ண சுவாமி கோயில். இதோட கதை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலையில ஆரம்பிக்குது. அங்க காராளன்னு 10 வயசு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ மலையாள மக்கள் பெரியண்ண சுவாமிக்கு ஒரு பூஜை நடத்துவாங்க. ஆனா அது ரொம்ப ரகசியம், யார் கண்ணிலையும் படக்கூடாது. காராளனுக்கு அந்த பூஜையை பார்க்கணும்னு ஆசை. பூசாரியோட பையன் அவனோட நண்பன். அவன் மூலமா ஒளிஞ்சு நின்று பூஜையை பார்த்துட்டான். திடீர்னு அருள் வந்த பூசாரி பூஜையை பார்த்தவன் யாரு, அவனை பலி கொடுக்கணும் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் சேர்ந்து காராளனை கண்டுபிடிச்சு அடுத்த நாள் காலையில அவனுக்கு மரண தண்டனை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சின்ன பையன் பெரியண்ண சுவாமி கிட்டையும் அன்னகாமாட்சி அம்மா கிட்டையும் மனமுருகி வேண்டிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி காராளன் கனவுல வந்த பெரியண்ண சுவாமி இங்க இருந்து உடனே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, நாங்களும் இங்கே இருக்கோம், பக்தனான நீயும் இங்கே தங்கிக்கோ. இந்த சம்பவம் தான் அந்த அதிசய கோயிலுக்கு காரணம். பின்னாடி துறையூர் ஜமீன்தார் அங்க ஒரு மண்டபத்தை கட்டி கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற ஓமாந்தூர் பெரிய கோயில். கொல்லிமலை கோயிலேயே இதுதான் பெருசு. சரி, நான் முதல்ல சொன்னேனே அந்த சிலை இல்லாத வழிபாடு, அது ஏன் தெரியுமா? இங்க மூலவர்கள் ஏகாம்பரேஸ்வரரும் அன்னகாமாட்சியும் ஜோதி வடிவத்துல தான் காட்சி தராங்க. அதனால பக்தர்கள் யாரும் விளக்கு ஏத்துறது இல்ல. அதுக்கு பதிலா நெய் எண்ணெயை காணிக்கையா செலுத்துறாங்க. பிரசாதமா திருநீர் கிடையாது, புற்றுமண்டான் தராங்க. இந்த கோயிலுக்கு போகணும்னா திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள போகணும். மற்ற நேரத்துல கோயில் மூடி இருக்கும்.